நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. குட்டிமணி அழுவாதீ. இங்க நல்ல சோப்பு தேய்ச்சி குளிச்சாதான் இந்த சிம்பிள் நாட்டை பளபளன்னு ஆக முடியும். அம்மாச்சி பாப்பா அழுதுகிட்டே இருக்கா. ஒருவேளை தண்ணி சூடா இருக்கும் என்னவோ. இல்ல இதுக்குன்னு அவ்வளவு சூடுல இல்ல, குழந்தைக்கு பொறுக்கிற சூடு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ அம்மாச்சி பாப்பா அழுதுகிட்டே இருக்காளே, சரி கொஞ்சம் பச்சை தண்ணி ஊத்துங்க. ஐயோ இல்ல இதுக்குன்னு சூடுல குழந்தைக்கு பொறுக்கிற சூடு தான் இருக்கு. அப்படி பச்சை தண்ணி அதெல்லாம் ஊத்த கூடாது. நல்ல சூடா ஊத்துனாதான் பிள்ளைக்கு உடம்பு வலி கை கால் வலி எல்லாம் இருந்தா சரியா போகும். சிவா என்னடா அது காதுக்குள்ள வந்து விழு விழுன்னு கத்திக்கிட்டே கிடக்கு. நிம்மதியா தூங்க விடுங்களா இருங்க. ஒழுங்கா அங்க மரத்தடியில மலாக்கா பறிச்சுட்டு இருந்தேன். என்ன புடிச்சிட்டு வந்து இப்படி பாரா பறிச்சதுங்களே இந்த குட்டி பிசாசுங்க. இதுங்கதா பாடா பறிச்சதுங்கன்னு பார்த்தா இங்க ஒண்ணு ஜிங்கு ஜிங்குன்னு குச்சிட்டே கிடக்குது. அசோ இது வேற பொம்மை, அதை வேற அடிக்கடி மறந்து போயிடுறேன். இத பார்க்கும்போது வேற சிக்கன் சூப் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா இத புடிச்சு சூப்பும் வைக்க முடியாதேடா. ஏ குச்சிக்கோழி, சும்மா என் முன்னாடி குச்சின்னு கிடக்காத. ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடு. இல்லன்னு வச்சுக்க பொம்மன் கூட பார்க்க மாட்டேன், புடிச்சு சூப் வச்சிருவேன். சும்மா பட்டி யா குட்டி பாப்பா அலங்கிட்டே இருக்கு. இது நந்தி அது சின்ன பிள்ளை இல்ல, அதான் தண்ணி மேல பட்டுடும் என்னமோ ஏதாண்டு சொல்லி அழுவுது. நீ இந்த கையில பொம்மை வச்சிருக்கீல்ல, அதை காய்ச்சி அழுவாதேன்னு சொல்லி விளையாட்டு காய்ச்சி, அப்பனா அழுகை நிறுத்திடும். சரி துட்டி தந்தச்சி அழுவாதா. சிம்மு பட்டி உன்னை ஒன்னும் செய்ய மாட்டாங்க, குடிச்சு வைக்காங்க. நீ தோப்பு தேய்ச்சி தேய்ச்சி குடிச்சு டச்செல்லாம் போட்டுக்கிட்டு வா, அப்பனாதான் நம்ம எல்லாருமே விளையாடலாம். அம்மா கூட்டிட்டாங்கச்சி, நீ குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டுட்டு வா. அப்புறம் நானும் ரியா பாப்பாவும் உனக்கு பொம்மையெல்லாம் காமிச்சு உன்னை விளையாட வைப்போம். இரியா அது குட்டி பாப்பாலாம் அப்படிதான் அழும். எதுக்கு ஏதோ அப்படி இப்படின்னு சத்தமா பேசினா அப்புறம் இன்னும் அழும். இரியா நான் தான் சொல்றேன்ல, அது குட்டி பாப்பா அப்படிதான் அழும். நீ சொன்னா அதுக்கு புரியுமா? ஏய் அடிப்பியா? நான் ஒன்னு அடிக்க போறேன் பாரு. அது குட்டி பாப்பா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. குட்டி பாப்பான்னு அழுதான் செய்யும். அழுதா நீ மிரட்டுவியா? ஐயோ ஐஸ்கிரீம் விடு, அதுக்கு என்னது தெரியும்? அதுவும் சின்ன பிள்ளை தானே. நம்ம அதை அழுவும் போது அதை மிரட்டுவோம்ல, அது மாதிரி அது இந்த பிள்ளைய மிரட்டிக்கிட்டு கிடக்கு. அப்புறம் நம்ம தானே இதுகிட்ட சொல்லி இருக்கோம், நீங்க ரெண்டு பேரும் தான் குட்டி பிள்ளைய விளையாட்டு எல்லாம் காமிச்சு பாத்துக்கணும்னு. அதுதான் அது பெரிய அக்காண்ட நினைப்புல என்னென்னமோ சொல்லிட்டு கிடக்கு. இது நண்டு குட்டி. குட்டி பிள்ளைனா இப்படிதான். அதுக்கு எப்ப அழுக வரும், எப்ப சிரிப்பு வரும், எப்ப தூக்கம் வரும்னு ஒன்றும் தெரியாது. அது இப்படிதான் என்னத்தையாவது பண்ணிட்டு கிடக்கும். சரி நம்ம பாப்பாவை குளிக்க வச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு கொண்டு போவோம். சும்மா பாட்டி நானே குட்டி தண்டச்சிக்கு தோப்பு தேக்கியா. சும்மா பாட்டி நானும் தோப்பு தேக்கியா என்னோட தங்கச்சி பாப்பாக்கு. ஐயோ ஏலே அதெல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்க எல்லாம் சோப்பு தேய்ச்சிங்கன்னா குழந்தையோட கண்ணில் எங்கனாவது சோப்பு பட்டுடும். நான் தான் தேப்பேன், நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். நந்தி குட்டி நீ பாப்பாக்கு விளையாட்டு காட்டு. தீரா நீ வந்து துண்டை பிடிச்சிக்கிட்டு நில்லு, அதை மட்டும் பண்ணா போதும். ரியா தான் அம்மாச்சி சொல்றாங்கல்ல, சோப்பெல்லாம் தேய்க்க கூடாது, சும்மா நில்லு. இந்த குட்டி பிள்ளைய குளிக்க வைக்கிறதுக்கு இதுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தது தப்பா போச்சு. நான் சோப்பு தேய்க்க நான் தண்ணியை ஊத்தேன்னு சொல்லி பாடா படுத்துடுவோம். ஏன் இதுக்குன்னு இந்த பிள்ளைக்கே உன் பிள்ளை சோப்பு தேய்க்க அதை செய்ய இது செய்யன்னு சொல்லிட்டு கிடக்கு. இன்னும் 2 மாசத்துல அதுக்குன்னு ஒரு குட்டி பாப்பா வந்துச்சுன்னா அது இன்னும் என்னெல்லாம் பாடுபடுத்துமோ தெரியல போ. ஐயோ அதாமாச்சி எனக்கும் பயமா இருக்கு. இது தீரனோட குட்டி பாப்பான்னு சொல்லியே அந்த பாப்பா கிட்ட என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுல வேற வரப்போறது உன்னோட குட்டி பாப்பான்னு வேற சொல்லிக்கிட்டே இருக்கோம். இது ஏன் குட்டி பாப்பா தானே, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு என்னெல்லாம் பண்ணுவாளோன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. சின்ன பிள்ளை தானே ஆயிட்டுக்கண்ணே, அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டா. அப்புறம் நம்ம யாராவது பக்கத்துலயே இருந்துக்கிட்டு பாத்துக்க,
அப்படி மட்டும் ஏதாவது தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி வச்சானா அப்புறம் அவ அப்பா கிட்ட அவ தான் நல்லா அடி வாங்குவா. எந்திரிச்சு வந்தேன் வெயி. குட்டி பாப்பா முன்னாடி சத்தமா திட்டினா குட்டி பாப்பாவும் பயந்துருங்கிறதுனாலதான் அமைதியா இருக்கேன். நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. அப்புறம் ஐசுகண்ணே, நம்மளும் இந்த பிள்ளைய குட்டி பாப்பா, செல்ல குட்டி, பட்டு குட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு கிறக்கமே. பிள்ளைக்கு 90 நாள் ஆக போகுது. பிள்ளைக்கு காது குட்டி பேரு வைக்க வேண்டாம்? வைக்கணும் தான் மாச்சி. ஆனா அரவிந்த் அன்னைக்கு வந்தவரை திரும்பியும் கேஸ் விஷயமா போகணும்னு கிளம்பி போயிட்டாரு. அரவிந்த் வராம குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வைக்க வேண்டாம்னு சீதாவும் சொல்லிட்டா. ஆமா, வருவாங்க. எவ்வளவு நாளைக்கு காத்து கிடக்க? போலீஸ் வேலைங்க எப்ப வருவாங்க எப்ப போவாங்கன்னு சொல்ல முடியுமா? இனி அவன் வந்துட்டா பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னா எத்தனை காலத்துக்கு பிள்ளைக்கு பேர் வைக்காம இருக்க முடியும் சொல்லு? அது இன்னொரு ஒரு வாரத்துல அரவிந்த் வேலை முடிஞ்சு வந்துருவாருன்னு இவர் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் வந்த உடனே பேரை வச்சிடலாமாச்சி. அது என்னத்த போ, பிள்ளைக்கு பிறந்தா 28 நாள், 56 நாள், இல்ல 90 நாள்ல காது குத்தி பேர் வைக்கப்படணும். இது பிள்ளைக்கு 90 முடிஞ்சிட்டு இனி பேர் வைக்காம இருந்தா நல்லாவா கிடக்கு? அம்மாச்சி, அரவிந்த் இல்லாம ஃபங்க்ஷன் வச்சா சீதா வருத்தப்படுவான்னு தானே நம்ம வைக்காமையே இருந்தோம். அட அவ வருத்தப்படுவா சரிதான். அதுக்கு பிள்ளைக்கு எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு கீழே போய் பேரை வச்சு விட்டுட்டு அவ வந்ததுக்கு அப்புறமா காது குத்தி ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டா பார்த்தாதா? அப்படியும் பண்ணிருக்கலாம் தான். சரி விடுங்க, இப்ப என்ன அடுத்த வாரம் தான் அரவிந்த் வந்துருவாரு. அதுக்கப்புறமா காது குத்தி பேர் வச்சு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். சரி சரி, என்னமோ பாவம் அந்த பையனும் பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கூட வந்து பிள்ளை கூட இருக்கல. வந்து பார்த்தா அதுக்குள்ள வேலைந்து ஓடிட்டான். சரி பாவம், அவனும் வரட்டும். ஐயோ சரி, குளிக்க வைக்காம கொண்டு வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு. இனி பிள்ளைக்கு குளிர் அடிக்க செய்யுமோ என்னமோ. சீக்கிரமா 2 கப் தண்ணி ஊத்தி கொண்டுட்டு போவோம் வீட்டுக்கு. ஐயோ ஓய் மம்மி, பாத்து ஊத்துங்க தண்ணிய. இந்த ஆவாரம் பூ மேல பச்சை போடு. இந்த ஆவாரம் பூக்கு தண்ணினா அலர்ஜி. ஜீரண்ணா, அம்மா சும்மா பாட்டி தொட்டி தண்டச்சியா குடிச்சு வச்சு கொண்டு போனப்படுமா? இந்த தண்ணி கும்பலா அதுல நம்ம மியாவுக்கு சோப்பு தேய்ச்சி குளிச்சு வைக்கலாம். சரியா, நீ சோப்பு தேய், நான் தண்ணி ஊத்துறேன். சரி இதண்ணா. ஐயோ என்னடா அது? இந்த பஞ்சு மூட்டை தலையில இந்த பனியன் போட்ட பாப்பான்னு சேர்ந்துட்டு இந்த ஆவாரம் பூவிலே குளிக்க வைக்க பிளான் போடுங்களா? இதுக்கு மேல எங்க இருந்தா இதுங்க ரெண்டுங்களும் சேர்ந்து நம்ம தண்ணியில போட்டு முக்குனால முக்கிடும். எஸ்கேப் ஆகி ஓடிடா ஆவாரம் பூ. ஐயோ இல்ல இல்ல, முடிஞ்சிட்டுடா பட்டு, அழுவாத. இல்ல ஜீரா, பிள்ளை குளிக்க வச்ச சின்ன துண்டை குடிலே. இந்தங்க திம்மு பாட்டி. அம்பிட்டு தான் குளிச்சு முடிச்சாச்சு. இதுக்கு என்ன ஒரு அழுகுதுமா இந்த பிள்ளை. சரி ஐசுக்கண்ணு, பிள்ளைய குளிக்க வச்சு முடிச்சாச்சு, வா வீட்டுக்கு போவோம். நடங்க மச்சி போலாம். சரி, நான் பிள்ளைய எடுத்துட்டு போறேன். நீ பார்த்து பொறுமையா எந்திரிச்சு வா என்ன. நான் வரேன் மச்சி, நீங்க நடங்க. சரி ஐசுக்கண்ணு, என் நந்திகளா வாங்க போவோம். இரிய குடி சீக்கிரமா வா. சும்மா பட்டி குட்டி தங்கச்சிக்கு டச்சு போட்டு விட போறாங்க. நம்ம போய் எந்த கலர் டச்சு போடணும்னு எடுத்து கொடுக்கலாம். தெரியுதுதானா, குட்டி தங்கச்சிக்கு பச்சை கலர்ல டச்சு போடலாம். பச்சை கலரா? நேத்து தானே பச்சை கலர் போட்டோம். இன்னைக்கு எல்லோ கலர் போடலாம். எல்லோ கலரா? சரி, எல்லோ கலரே போடலாம். சரி வா, சீக்கிரமா நம்ம போய் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். ஏன் 2 பேரும் ஓடாம மெதுவா போங்க, விழுந்துடாதீங்க. சொன்ன எங்க கேக்குதுங்க, எப்ப பார்த்தாலும் ஓட்டம்தான், விழாம இருந்தா சரி. இந்த பொம்மையெல்லாம் இங்கேயே போட்டுட்டு போயாச்சு. இனி இது யாரு எடுத்துட்டு போவா? நம்ம தான் எடுத்துட்டு போகணுமா? ஐயோ எந்திரிக்க முடியல. ஐயோ அம்மாச்சி வேற போயிட்டாங்க. கை பிடிக்க சொல்லலான்னு பார்த்தா யாருமே இல்லையே. ஹோய், அப்படா யாரும் இல்லையேன்னு பார்த்தேன். நல்ல வேளை வந்தீங்க. நான் வர்றது இருக்கட்டும், நீ எதுக்கு இங்க தனியா உட்காந்துருக்க? ஐயோ தனியா உட்காரலங்க, அம்மாச்சி சீதாவோட குழந்தைய குளிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரியா தீரன் எல்லாருமே இங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இப்பதான் குளிக்க வச்சு முடிச்சு குழந்தைய எடுத்துட்டு போனாங்க. சரி நானும் எந்திரிச்சு போலான்னு எந்திரிக்கலான்னு பாக்குறேன், எந்திரிக்கவே முடியலங்க. ஏங்க கீழே தரையில உட்காந்தா பக்கத்துல ஏதாவது இருந்துச்சுன்னா எப்படி பேலன்ஸ் பண்ணி எந்திரிக்கணும், இல்ல எதுவுமே இல்லைன்னா தரையில கைய ஒண்ணு எப்படி மெதுவா எந்திரிக்கணும்னு சொல்லி கொடுத்தல்லங்க, இன்னும் தெரியலங்க. அது வந்துங்க ஐஷுமா, எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன், எப்பவுமே எல்லாரும் பக்கத்திலேயே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, யாரும் இல்லைனாலும் எப்படி கவனமா இருக்கணும்னு எவ்வளவு தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். கீழே உட்காந்துட்டு எந்திரிக்க கூட முடியலன்னு சொல்லிட்டு இருக்க.
இப்ப நான் ஜாகிங் போயிட்டு இந்த பக்கமா வந்தனால சரி. ஒருவேளை நான் வரலன்னா என்ன பண்ணியிருந்திருப்ப? யாராவது வர வரைக்கும் இங்கேயே உட்காந்துருப்பியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானே எப்படியாவது ட்ரை பண்ணி எந்திரிச்சு இருந்திருப்பேன். ஓ அப்படியா, சரி. அப்ப இப்ப அதே மாதிரி ட்ரை பண்ணி எந்திரி பாப்போம். ஏன் என்னால எந்திரிக்க முடியாதா? எந்திரிடி. எந்திரிக்கிறேன் இருங்க. எந்திரி எந்திரி. என்ன மேடம், இன்னைக்கு எந்திரிச்சிருவீங்களா? இங்க போங்க, ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க. எந்திரிக்க முடியல. அப்படி முடியலன்னா ஒத்துக்கங்க மேடம். இல்ல என்னால முடியும், நான் பாத்துக்கிறேன்னு என்கிட்டயே சவால் விடாதீங்க. சரி, அதான் முடியலன்னு ஒத்துக்கிட்டனே, இப்பவாவது கை கொடுங்க. கை மட்டும் கொடுத்தா போதுமா, இல்ல வீட்டுக்கு தூக்கிட்டே போகணுமா? என்னது, தூக்கிட்டு போவீங்களா? அதுக்கு உங்களால என்ன தூக்க முடியுமா? ஏய், என்னடி இப்படி கேட்ட? நான் இதுக்கு முன்னால உன்னை தூக்குனதே இல்லையா? அது முன்னால தூக்குனீங்கன்னா அப்ப நான் வெயிட் கம்மியா இருந்தேன். ஆனா இப்ப நான் நல்லா வெயிட் போட்டுட்டேன். நானே 50 கிலோ இருப்பேன். வயித்துல குட்டி பாப்பா வேற 2 கிலோ இருக்கும். மொத்தம் 52 கிலோ. தூக்கிடுவீங்களா? ஏண்டி, நான் ஒரு 52 கிலோ தூக்க மாட்டேனா? ஓ, தூக்கிடுவீங்களா? இங்க தூக்குங்க பாப்போம். அடியே, ரொம்ப அசிங்கப்படுத்துறடி. சரி, நான் தூக்கிட்டேன்னா என்ன பண்ற? நீங்க முதல்ல தூக்குங்க, அப்புறம் பாப்போம். சரி, நான் தூக்கிட்டா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு. நீங்க முதல்ல தூக்குங்க, அப்புறம் பார்க்கலாம். இந்த அப்புறம் பார்க்கலாம்னு சமாளிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். நான் தூக்கிட்டேன்னா நீ என்ன பண்ற அதை மட்டும் சொல்லு. சரி, நீங்க தூக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். போதுமா? என்ன சொன்னாலும்? என்ன சொன்னாலும், ஆனா என்னால செய்ய முடியறதை தான் நீங்க சொல்லணும். உன்னால முடியாததை நான் என்னைக்கும் சொல்ல மாட்டேன்டா. உன்னால முடியறதை தான் சொல்லுவேன். ஆனா நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும். இவர் இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றத பார்த்தா ஒருவேளை தூக்கிடுவாரோ? என்னடா, நான் சொல்றது செய்யறதுக்கு ஓகேனா? நான் இப்பவே தூக்குறேன். டீலா நோ டீலா? அது ரொம்ப இருக்காத. இப்ப நான் உன்னை தூக்குறேன், நான் சொல்றத நீ செய்யற. எங்க வேணுங்க, உங்களால தூக்க முடியும், நான் ஒத்துக்கிறேன். அது நீங்க பெட்டு கட்டுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணுங்க. ஐயோ சரிங்க, தெரியாம பெட்டு கட்டிட்டேன். உங்களால தூக்க முடியும், நான் ஒத்துக்கிறேன், விடுங்க. அது எப்படிங்க, ஒரு 52 கிலோ உங்களால தூக்க முடியுமான்னு என் முகத்தை பார்த்து கேட்டீங்க. இப்ப மட்டும் நான் உன்னை தூக்கலன்னு வெயி, பாக்குறவங்களும் இவனால ஒரு 52 கிலோ கூட தூக்க முடியலையான்னு நினைப்பாங்க. இது என் மான பிரச்சனை இஷுமா. சோ இப்ப நான் உன்னை தூக்கியே ஆகணும். எங்க வேணுங்க. எனக்கு வேணுங்க. என்ன மேடம், 52 கிலோ என்னால தூக்க முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சிருச்சா? சரி சரி, 52 கிலோ தானே தூக்குனீங்க. என்னமோ 500 கிலோ தூக்குன மாதிரி பில்டப் விடுறீங்க. ஹோய், அப்பவும் உனக்கு வாய் அடங்க மாட்டேங்குது. இப்ப நான் தூக்குனதுக்கு பனிஷ்மெண்ட் பேலன்ஸ் இருக்கா ஐஷு டார்லிங், மறந்துடாத. எங்க, நான் மாசமா இருக்கேன், பனிஷ்மெண்ட் எல்லாம் பார்த்து தான் கொடுக்கணும். அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, நான் பார்த்து கொடுத்துக்கிறேன். என்ன பனிஷ்மெண்ட்? அது கொடுக்கும்போது பார்த்துக்க. சரி, இப்போ வீட்டுக்கு போலாமா? ஏன் ரொம்ப நேரம் தூக்கி நிக்க முடியலையா? வெயிட்டா இருக்கனா? ஹோய், திரும்பவும் சந்தேகமா? சரி, நீ சொல்ற வரைக்கும் நான் இப்படியே உன்னை தூக்கிட்டே நிக்கிறேன். அப்படி நான் நின்னுட்டேன்னா என்னடி பண்ற? ஐயோ வேணாம் வேணாம்ப்பா. ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கே நீங்க என்ன செய்ய சொல்லுவீங்களோன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. இதுல இன்னொரு பனிஷ்மெண்ட் வேறயா? என்னால தாங்க முடியாதுப்பா. அந்த பயம் இருக்கணும். போதும் சார், வீட்டுக்கு போலாமா? போணுமா? ஏங்க? சரி சரி, போலாம் போலாம். இனியவளே, உனது இருவிழி முன் பழரச குவளையில் விழுந்த எறும்பி நிலை எனது நிலை விலக விருப்பம் இல்லையே பூவே. அதிசயனே, பிறந்து பல வருடம் அறிந்தவை மறந்தது எனது நினைவில் என்று உனது முகம் தவிர எதுவும் இல்லையே அன்பே. வேறாரும் வாழாத பெருவாழ்விது, நினைத்தாலே மனமெங்கும் மழை தூவது. மழலையின் வாசம் போதுமே, தலையினில் வானம் மோதுமே. ஒரு கணமே உன்னை பிரிந்தால் உயிர் மலர் காய்ந்து போகுமே. வானே வானே
என்னருகிலே கண்ணருகிலே நீ வேண்டுமே மண்ணடியிலும் முன்னருகிலே நான் சொல்ல முடியாத காதலும் சொல்லிலடங்காத நேசமும் எண்ண முடியாத ஆசையும் உன்னிடத்தில் தோன்றுதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.